ஹாய் மக்களே, வெல்கம் டு நித்திஸ் கிச்சன். இது வந்து ஒரு குக்கிங் விலாக் தாங்க. நான் வந்து இன்றைக்கி லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து கொள்ளு பருப்பு, கொள்ளு ரசம், சிறுகீரை பொரியல், ஒயிட் ரைஸ் இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. வாங்க என்னோடய ஸ்டைலில் கொள்ளு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு கொள்ளு எடுத்துட்டேங்க. அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் கொள்ளு வேகிறதுக்கு. அது கூடவே தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுட்டேங்க. இது கூட ஒரு முழு தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இது எதுக்காகனா ரசத்துக்குங்க. ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு போடும்போது நல்லா கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி கொள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த தக்காளி வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அது ரசத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொள்ளு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த கொள்ளு தண்ணி வந்துட்டு பருப்புக்கு நிறையா இருக்குங்க. இது வந்து ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்து ஊற்றிடலாம். நான் வந்து ரசத்துக்கு சேர்த்தே தாங்க கொள்ளுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். பாருங்கள், ஒரு 2-3 கிணறு எடுத்து ரசத்துக்கு ஊற்றிடலாம். இந்த மாதிரி கொள்ளு ரசம் சாப்பிடும்போது குழந்தைகளுக்கெல்லாம் வச்சு கொடுங்க. சளிகள் டைமில் இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது சளியெல்லாம் சரியாயிரும்பாங்க. இன்னொரு ஸ்டவ்வில் வந்துட்டு நான் சிறுகீரை தாங்க வேக வச்சுருக்கேன். இப்போ தான் வணக்கியிருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நம்ம வந்து இப்போ கொள்ளுக்கு தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம கொள்ளுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாங்க. நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் வந்து லஞ்சு காலையிலேயே செஞ்சுருவேங்க. இன்றைக்கி மத்தியானம் செய்கிறேன்னா என் குழந்தைக்கு வந்து ஸ்கூல் லீவுங்க. ஸ்கூல் இருக்கும்போது நான் காலையிலே ரெடி பண்ணி லஞ்சுக்கும் கொடுத்து விடணும் டிஃபனில். அதனால் நான் காலையிலே ரெடி பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு, எக்ஸாமுக்கு வந்துட்டு லீவு இருக்குங்கிறதுனால நான் வந்துட்டு மத்தியானம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மத்தியானமாக செய்கிறேன். இங்கே பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. இந்த மாதிரி கீரை, சிறுகீரைலாம் வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் கீரைனாவே சாப்பிட மாட்டேங்குதுங்க. நானே என் குழந்தைக்கு கொஞ்சம் மிரட்டி தாங்க தருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசலுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டேன், கரைச்சி வச்சுட்டேன். இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கீரை நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வந்து கொள்ளுக்கு வந்து தாளித்து கொட்டிடலாங்க. தாளிப்பு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்து வரணுங்க. அப்போ தான் கொள்ளு அரைச்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை வாசம் அடிச்சிட்ருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தாளித்து வரணும். இப்போ வந்து கொள்ளை எடுத்து கொட்டிடலாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக பச்சை வெங்காயம் ஆட் பண்ணி அரைச்சி பாருங்கள். கொள்ளுக்கு சூப்பராக இருக்கும். நான் பச்சை வெங்காயம் வந்து அங்கங்கே கடிக்கிறதுக்கு வரணுங்க. கொள்ளு சாப்பிடும்போது, சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துடலாங்க. நம்ம பாருங்கள், அவ்வளோதான், கொள்ளு குழம்பு ரெடி. இப்போ வந்து ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. நான் ஆல்ரெடி சீரகம், பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் கொட்டி வச்சுருக்கேங்க. இப்போ அதை வந்து எண்ணெய், கடுகு ஊற்றி அதை எடுத்து போட்டுடலாங்க. பாருங்கள், இதெல்லாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எடுத்து போட்டு ரசத்தை கரைசல் எடுத்து ஊற்றிடலாங்க. நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், ரசம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இதை வேற ஒரு பேனுக்கு மாற்றிடலாங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளு தண்ணி எடுத்து வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வந்துட்டு. எங்கள் வீட்டில் இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.
கொள்ளு வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு தாங்க இருக்கணும். இது ரொம்ப கெட்டியாக இருந்தால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காது. ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படிம்பாரு. எங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணியாட்ட. பாருங்கள், கொள்ளு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சமைச்சதுக்கப்புறம் என்னோடய கேஸ் கவுண்டர் டாப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்குது சமைச்சதுக்கப்புறம். நான் வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இதை லைசால் டிஸ்இன்ஃபெக்டிவ் கிச்சன் கிளீனர் இதை வச்சு தாங்க நான் க்ளீன் பண்ணுவேன். பாருங்கள், ரொம்ப ஆயில் இருக்கிற இடத்துல இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுலாம். நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க. இதை வந்து தொடச்சி எடுத்துட்டா நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நான் வந்து எப்போ சமைச்சாலும் கேஸை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க நான் சாப்பிட்றதுக்கே போவேன். அப்போ தான் எனக்கு சாப்பிடணும் போலே தோணும். கேஸ் வந்து அப்படியே விட்டு கிச்சனில் பாத்திரம் இருந்தால் எனக்கு பிடிக்காதுங்க. நான் எப்பவுமே அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருவேங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சி நல்லா துடைச்சிருவேங்க. இதை ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணும்னு இல்லைங்க. இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக துடைச்சி எடுத்தாவே எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். நான் இந்த மாதிரி தாங்க டெய்லியும் க்ளீன் பண்ணுவேன். பாருங்கள், ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கணுன்ட்டு இல்லை. சும்மா லைட்டாக துடைச்சி எடுத்தாவே எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். துடைச்சதுக்கப்புறம் எப்படி பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் அடுத்து சமைக்க வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். சமைக்கணுன்னு தோணுங்க. நான் எப்போவுமே சமைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க சாப்பிட்றதுக்கே போவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.